ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு வடை பாயசத்தோட செம்மையாக மரக்கறி சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை ஏன் கொடுக்குறோம்னு சொன்னால் நினைவு நாளையொட்டி தான் கொடுக்க போகிறோம். மல்லிகாண்டு ஒரு அம்மாவோட நினைவு நாளையொட்டி தான் கொடுக்க போகிறோம். அவள் வந்து கொக்குவில்ல தான் இருக்கிறா. அவளோட நினைவு நாளையொட்டி தான் இன்றைக்கு 3ஆம் தேதி கொடுக்க சொல்லியிருக்கணும். அவள் யார் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளோட மகள் தான் கொடுக்குறாள். நிர்மலான்னு சொல்லி டொரண்டோவில் இருந்து அவளோட மகளும் பேர பிள்ளைகளும் சேர்ந்து தான் இந்த சாப்பாட்டை கொடுக்க சொல்லியிருக்கணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் அந்த மல்லிகா அம்மாட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், சோறு, இங்கெல்லாம் கோவா வர, கரட் சம்பல், பருப்பு பால்கறி, வட்டக்காய் பால்கறி, கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் குழம்பு, வடை, பாயாசம். தண்ணி போத்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்குது. எங்களுக்கு மேலே கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு போகிறது கஷ்டம். அதெல்லாம் நாங்கள் கீழே வச்சுருக்கோம். கொடுக்கும்போது கொடுப்போம். இப்போ இனி சாப்பாடெல்லாம் கடை கட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். இதெல்லாம் நான் எப்படி செய்தனால என்ன மாதிரி இந்த சோபா சாஸ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைட்டுடா.